வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, விவோவில் Y20A இதில் வந்து நமக்கு நோ சர்வீஸ். நோ சர்வீஸ்னாவே நம்ம வழக்கம் போல் செக் பண்ணுற மாதிரி ஐஎம்இ பேஸ் பேண்ட் எல்லாமே செக் பண்ணிடுவோம். இதில் சிம் கார்டு வந்து நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பக்காவாக டிடெக்ட் ஆகுது. ஆனால் நம்ம நெட்வொர்க்கில் போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நோ நெட்வொர்க் ஃபவுண்டுன்னு வருது. அப்படின்னாவே நமக்கு வந்து நெட்வொர்க் ஐசியை நம்ம டேரெக்டாகவே டார்கெட் பண்ணலாம். பர்டிகுலராக WTRோட 2965 இந்த ஐசி பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு ஓல்டு ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு சர்வீஸில் இன்னும் நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. WTR 2965ல் நோ சர்வீஸ் வருது அப்படின்னா, நமக்கு நோ நெட்வொர்க் ஃபவுண்டு வருதுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து WTRை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து ரெகுலராக கிடைக்கக்கூடிய ஐசி தான். ஜியோ போர்டு கொண்டு இந்த ஐசி இருக்குது. இந்த ஐசியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாகவே இந்த நோ நெட்வொர்க் ஃபவுண்டு, அதாவது நெட்வொர்க் கிடைக்காம போகிறது, நோ சர்வீஸ் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஐசி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நான் ப்ளோ பண்ணி இதை வந்து நான் எடுக்க ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து ஐசி வந்து வரலை. சரி, ஏதாவது பாட்டத்தில் க்ளூ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளூடு ஐசியாக இருந்தால், சின்ன ஐசியாக இருந்தாலும் சரி, நம்ம ஏதாவது ஒரு பக்கத்தில் லிஃப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து பெரிய பெரிய CPU அந்த மாதிரிலாம் நம்ம லிஃப்ட் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் ஒரு சின்ன ஐசியை லிஃப்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் வந்து சிரமமான காரியம் தான். ஏன்னா அதுக்கான இடங்கன்னு ஒன்று இருக்காது. இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் கிடைக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐசியை நீங்கள் லிஃப்ட் பண்ணி பழக்கப்பட்டால் தான் உங்களால் ஐஃபோன் மாதிரி ஃபோனில் கூட உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா ஐஃபோன்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வந்து நிறைய ஐசி வந்து இடம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லிஃப்ட் பண்ணும்போது இந்த ஐசி வந்து இந்த இடத்துலேருந்து ஜம்ப் ஆகிடும். அதனால் நம்ம ஐசி எடுத்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்னா எங்கே போகுதுங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும், இல்லைனா எங்கன்னா போய்ட்டு மிஸ் ஆகிடும். இப்போ வந்து இந்த ஐசியை வந்து நான் லிஃப்ட் பண்ணிவிட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த க்ளூவுமே இல்லை. நான் எதுக்காக வந்து நான் லிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு சுற்றி இருக்கிற ஷீல்டோட கவர் முதற்கொண்டு எனக்கு வந்து மெல்ட் ஆகுது, சுற்றி இருக்கிற காம்பவுண்ட் முதற்கொண்டு மெல்ட் ஆகுது. ஆனால் எனக்கு ஐசி பார்த்திங்கன்னா நகரலை. அப்போ எனக்கு ஒரு டவுட்டில் தான் இப்போ எனக்கு வந்து க்ளூ இருக்குமோங்கிற ஒரு டவுட்டில் தான் நான் வந்து கீழேருந்து லிஃப்ட் பண்ணது. உங்களுக்கும் வந்து WTR 2965 இருக்கிற ஃபோனில் நெட்வொர்க் ஃபால்ட் வருதுன்னா நீங்கள் தாராளமாக WTR 2965 மாற்றலாம். இதுக்கு வந்து ரெண்டு வோல்டேஜ் மட்டும் வரும். அதை மட்டும் வந்து செக் பண்ணிக்கிங்க. WTR 2965 நீங்கள் போர்டை விட்டு எடுத்துட்டாலுமே IME பேஸ் பேண்ட் போர்டில் இருக்கும். இப்போ SDR எடுக்கிற மாதிரி எடுத்தோன்னே பேஸ் பேண்ட் அன்னோன் ஆகிடும். அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்க்க தேவையில்ல. நீங்கள் WTR 2965 எடுத்துகிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஒரு வீடியோ 2965 சம்மந்தப்பட்டதை நம்ம போட்டிருப்போம். நீங்கள் அதில் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். WTR 2965 இல்லைன்னா கூட உங்களுக்கு பேஸ் பேண்டு IME ரெண்டுமே வந்து அவைலபிள் இருக்கும். நோ சர்வீஸ் இஷ்யூ இதில் ரெகுலராக வரக்கூடியது தான். அதனால் நீங்கள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மாற்றலாம். இப்போ நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணும்போது இந்த பேடை வந்து முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் பண்ணாமல் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த மாதிரி நெட்வொர்க் ஐசியை வந்து ஈஸியாக வச்சிட முடியும். இப்போ உள்ள நெட்வொர்க் ஐசிலாம் பார்த்திங்கன்னா பால்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஓல்டு ஐசிங்கிறதுனால பால்ஸை வந்து இவ்வளோ தான். இப்போ SDRலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதி CPU லெவலுக்கு பெரிய ஐசியெல்லாம் வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த ஐசி மாற்றும் போது எனக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து சிப் லெவல் வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளது பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவல், அதாவது ரொம்ப ஹையர் எண்ட் மாடல் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய மாடல்கள், நமக்கு ரெகுலராக சர்வீஸ் பண்ணுறக்கூடிய மாடல்கள் தான் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி போடுறது. ஏன் அப்படின்னா நம்ம பார்க்குற வீடியோ வச்சு பசங்க வந்து ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் வந்து நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான். நம்ம வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி மொபைல் ஃபீல்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி உள்ள டேட்டா உள்ள ஒரு சேனலை வந்து அவங்க கூட தேடிக்கிட்டு இருக்கலாம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எக்கச்சக்க வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் ஓரியன்ட் வீடியோஸ் தான். அதை பார்க்குறதன் மூலமாக ஒரு மொபைல் சர்வீஸை உங்களுக்கு நல்லபடியாக வந்து உங்களால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னா தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து WTR மாற்றின பிறகு எனக்கு இஷ்யூ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெட்வொர்க் மட்டும் நான் சர்ச் ஆகுதான்னு நான் பார்க்குறேன். எனக்கு நெட்வொர்க் வந்து ஷோ ஆகிடுச்சு. நெட்வொர்க் மட்டும் நம்ம சர்ச் ஆகும்போது எனக்கு லோக்கல் நெட்வொர்க்கு என்ன இருக்கோ அது வந்து வரணும். விவோ, ஓப்போ, ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இந்த மாதிரி நெட்வொர்க்கோட நேமெல்லாம் சர்ச் ஆகி வரணும். எனக்கு வந்து நோ நெட்வொர்க் ஃபவுண்டு அப்படின்னு வந்துச்சு இந்த ஐசி வந்து ப்ராப்ளமாக இருந்தப்போ. இப்போ எனக்கு வந்து அந்த இஷ்யூ சரியாகுதான்னு பார்க்க போகிறேன். நான் இந்த மாதிரி நோ நெட்வொர்க் ஃபவுண்டு, குட் நாட் கனெக்ட் நெட்வொர்க் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து நெட்வொர்க் ஐசியை வந்து டார்கெட் பண்ணலாம்.
ஆனால் இல்லைனா வோல்டேஜில் வந்து ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நெட்வொர்க் ஐசி வந்து டார்கெட் பண்ணுங்கள். வோல்டேஜை செக் பண்ணாமல் நெட்வொர்க் ஐசி வந்து சேஞ்ச் பண்ணுற பழக்கத்தை வச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா சில நேரம் வோல்டேஜில் ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம நெட்வொர்க் ஐசியை மாற்றும் போது ரிசல்ட் கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஷோ ஆகும், நீங்களே பார்ப்பீங்க. நம்ம சேனலில் வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ட்ரெயின் தேவைப்படுனா மேலே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.